ஹீரோ ஹீரோயின் ஒன்னா நின்று பேசிட்டு இருக்கும்போது சிஇஓ கார் ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணிருப்பான். அப்ப கூட ஒரு லாயர் இருந்திருப்பான் இல்லையா, அவன் கூட நான் பழியை ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஜெயிலுக்கு போயிருப்பான். அவனை பாக்குறதுக்கு இப்ப ஹீரோ போயிருக்காரு. ஏண்டா செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு வந்தோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவன் கிட்ட ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு டேஷ் கேம்ல ரெக்கார்ட் ஆன அந்த ஃபுட்டேஜ் இருக்கிற மெமரி கார்டு அவன் வீசி இருப்பான் இல்லையா, அதை காட்டி இது மட்டும் தான் இப்போ உன் லைஃபை காப்பாத்தும், இந்த ஆதாரம் உனக்கு போதும்ல அப்படின்னு குடுக்கற மாதிரி அதை உடைச்சு போட்டுடுறாரு நம்ம ஹீரோ. ஏன்னா ஒரு காலத்துல நம்ம ஹீரோ செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலுக்கு போயிருப்பாரு இல்லையா, அப்ப இந்த லாயர் தான் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருப்பான். இப்ப வேற வழி இல்ல, அவன் நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல, அவன் கண்டிப்பா அவன் வாழ்க்கை பூரா ஜெயில தான் வாழ்ந்தாகணும். கட் பண்ணா சிஇஓ பண்ண எல்லா குற்றமும் வெளியில வந்துருச்சு. ஆனா என்ன, ஒரு லாரியில அடிச்சிருப்பான், அதுல அவன் செத்துருக்க மாட்டான், மாறா சுயநினைவு இழந்திருப்பான். அதனாலயே அவனுக்கு ஏகப்பட்ட சர்ஜரி பண்ணிட்டு இருக்க. சர்ஜரி முடிஞ்சு அவன் வெளியில வந்தோடனே வரிசையா அவனுக்கான தண்டனை காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சிஇஓ அப்பா சேர்மன் பதவியில இருந்து விலகுறாரு அப்படிங்கிற நியூஸும் எல்லா பக்கமும் ஓடிட்டு இருக்க. அதே சமயம் ஹீரோ அந்த சைக்கோ கொலகாரனை பார்க்க வந்திருக்காரு. அவன் இன்னும் சாகல, 2 காலையும் சிஇஓ கட் பண்ணி போட்டாலும் ஏதோ ஒரு இதனால அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஆனா இதுக்கப்புறம் அவன் வாழ போற வாழ்க்கை கண்டிப்பா நரகமா இருக்க போகுது. நீ பண்ண பாவத்துக்கு உனக்கான பலன் கண்டிப்பா உன்னை வந்து சேரும், வாழும் போதே நரகத்தை பாப்பேன்னு அவன்கிட்ட சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப, இறந்து போன தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட போட்டோ எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் இப்ப ஹீரோ போயிருக்காரு. எல்லாத்தையும் நினைச்சு பயங்கரமா கதறி அழுதுட்டு அவரோட டெய்லி வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த போலீஸ்காரரோட வாழ்க்கை தினம் தினம் புதுசா ஒரு குற்றவாளியை பிடிக்கிறது, அடிதடி சேசிங்னு போயிட்டு இருக்கு. சாவி எப்ப வேணாலும் என்ன நோக்கி வரும், எல்லாத்துக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு திருடனை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கையில சுத்தி வச்சுட்டு ஹீரோவை அடிக்க வர, ஓகே இந்த வாழ்க்கையில டெத் நம்மளை நோக்கி வந்துருச்சு அப்படின்னு ஹீரோவும் எதுவும் போராடாம கண்ணை முடிக்கிறாரு. ஆனா கொஞ்சம் கூட எதிர்பாராத விதமா ஹீரோட ஜூனியர் அவன் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு ஹீரோவை அந்த இடத்துல காப்பாத்திட, ஜூனியருக்கு கையில பயங்கர காயப்பட்டிருக்கும், அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அப்படி ஹீரோவும் ஜூனியரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜூனியரோட ஃபேமிலி வர, அந்த சின்ன குழந்தை அவங்க அப்பா அடிபட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா அழுகிறா. வைஃபும் குழந்தை இருக்குன்னுலாம் பார்க்காம பயங்கரமா அழுக. நம்ம ஹீரோ தான் அந்த சின்ன பொண்ணு கிட்ட சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட போலாமா அப்படின்னு, ஜூனியரும் வைஃபும் கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும் அப்படின்னு வெளியில கூப்பிட்டு போக ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இவர் யாருன்னே தெரியாது. அப்ப தான் ஜூனியர் இவர் என் கூட தான் வேலை பாக்குறாரு, இவரை நீ அங்கிள்னே கூப்பிடலாம் அப்படின்னு அனுப்பி வைக்க 2 பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்பவே சோகமா இருக்கா. ஏண்டா என்னாச்சுன்னு கேட்டா, நீங்களும் போலீஸ் தானா, அப்பா கூட டெய்லியும் நீங்களும் வேலைக்கு போவீங்களா, ஒவ்வொரு டைமும் அப்பா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவருக்கு எங்கேயாவது காயமாயிருக்கும், அதனால அவர் வேலைக்கு போறதே எனக்கு பிடிக்காது தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ இனிமேல் எப்பெல்லாம் அப்பா என் கூட வேலைக்கு வராரோ அப்பெல்லாம் அவருக்கு எந்த அடியும் படாம நான் பாத்துக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல, பாப்பாவும் குழந்தைத்தனமா ப்ராமிஸ் அப்படின்னு அவர்கிட்ட ப்ராமிஸ் வாங்கும் போதுதான் அவர் கையில அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு கியூட்டா ஒரு பேண்டைட ஒட்டி விட்டுட்டு, அப்பாவுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் அடிபடாம இருக்கணும் சரியா அப்படின்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வராங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள்ல மறுபடியும் வழக்கம் போல குற்றவாளியை துரத்த ஓடன்னு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்படிதான் இப்போ ஒருத்தனை துரத்திட்டே மாடி கூட மொட்டை மாடி, அவன் அதுக்கு மேல தப்பிக்க இடம் இல்ல. ஆனா அவன் வச்சிருக்கிற பேக்ல இருந்து ஒரு கன் எடுத்து ஜூனியர் கால்லயும் ஹீரோ கையிலயும் சுட்டுடுறான். அப்பதான் ஹீரோக்கு சடனா அந்த குழந்தைக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் ஞாபகத்துக்கு வர, கண்டிப்பா ஜூனியரை நான் காப்பாத்தியே ஆகணும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த குற்றவாளியை சேர்த்தி புடிச்சுக்கிட்டு அந்த பில்டிங்ல இருந்து விழுந்துடுறாரு. விழுந்து அடுத்த செகண்டே ஹீரோ இறந்துட, கட் பண்ணா நரக வாசல்ல கண்மொழிக்கிறாரு. அவர் கூட இருக்கிற இன்னொருத்தருக்காக தன்னோட உயிரையே விட்டுட்டாருன்னு ஹீரோ ரொம்பவே பெருமையா பேச, ரொம்ப பெருமையா இருக்கா, சரி போ அடுத்த வாழ்க்கைக்குன்னு டக்குன்னு ஷூட் பண்ணிட. இப்போ ஹீரோ கண்மொழிக்கிறது ஒரு பிச்சைக்காரனா, அவர் இருக்கிறது ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி பப்ளிக் பிளேஸ் தான். அங்கே ஒரு டிவி இருக்கு, டிவில இப்போ ரீசெண்டா அதாவது கடைசியா ஹீரோ ஒரு போலீஸ்காரரா இருந்து இறந்திருப்பாரு இல்லையா, அவரை பத்தின நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அவர் இறந்துட்டாருன்னு அந்த நாடே பயங்கர சோகமா இருக்கு. அவரோட பாடிக்கு எல்லாருமே இறுதி அஞ்சலி செலுத்த வரலாம், கூடவே அவரோட பாடி இங்கதான் இருக்குன்னு அட்ரஸ் அது இதுன்னு நியூஸ்ல ஓடிட்டு இருக்கா. கண்டிப்பா நாமளும் அங்க போகணும்னு கொஞ்ச நேரத்திலேயே பிச்சைக்கார ஹீரோ அங்க போறாரு. ஆனா இவர் உடம்புல இருந்து பயங்கரமா ஸ்மெல் வரனால அங்க இருக்கிற எல்லாருமே இவரை விட்டு விலகிதான் போறாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்காம அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட பூவெல்லாம் வச்சிருக்கு அவருக்கு. அந்த இடத்துல போலீஸ்கார ஹீரோக்கு இறுதி அஞ்சலி செலுத்த ஜூனியரோட குடும்பமும் ஜூனியரும் நின்னுட்டு இருக்க. அந்த பொண்ணு, நீங்க எனக்கு பண்ண ப்ராமிஸா காப்பாத்தினீங்க, அதுக்கு தேங்க்ஸ், ஆனா உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன், நீங்க ஏன் என்னை விட்டு போனீங்கன்னு அழுக. ஜூனியருக்கு அழுக தாங்கல, அவர் பயங்கரமா அழுதுட்டு அங்க இருந்து தனியா ஒரு இடத்துக்கு போய் அழுக. அப்ப சடனா அந்த இடத்துக்கு வந்த வேற ஒரு போலீஸ், ஃப்ரீயா சாப்பிடறதுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஒண்ணுமே புரியாம சாப்பிடறதுக்கு வந்தானா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நான் இறந்து போன போலீஸ்காரரை பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல, அப்படியா சரி இங்க இருந்து சீக்கிரம் கிளம்புங்க, பயங்கரமா இடமே நாறுதுன்னு ஹீரோவை துரத்த பார்க்க, அப்போ போலீஸ்கார ஹீரோவோட ஹெட்டா ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரு ஹீரோக்கு சாப்பாடு கொஞ்சம் கவர்ல போட்டு கொடுத்துட்டு, விடியா அவருக்கு மரியாதை செலுத்த வந்திருக்க யாரையும் துரத்த கூடாதுன்னு மத்த போலீஸ் அங்கிருந்து கூப்பிட்டு
விட்டு போயிட ஹீரோக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. அப்ப சடனா பயங்கர கூட்டம் இவரை நோக்கி ஓடி வர. என்னன்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் இறுதி அஞ்சலி செலுத்த அங்க வந்திருக்காரு. அதனாலதான் செக்யூரிட்டி, பாடி கார்டு, மீடியான்னு எல்லாருமே அங்க வந்திருக்காங்க. அப்ப ஹீரோட மனசுல நாம பண்ண காரியத்தினால இந்த போலீஸ எல்லாரும் ஞாபகத்துல வச்சிருப்பாங்க, ஆனா நான் பண்ண நல்ல காரியத்துக்கு எனக்கு எந்த ஒரு பலனும் கிடைச்ச மாதிரி இல்லையே அப்படின்னா இங்க இருக்கிற கதவை திறந்துட்டு ஸ்டெப்ஸ் வழியா போகும்போது ஜூனியர் பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு, ஆரம்பத்துல ஒரு நாள் ஜூனியர் போலீஸ்காரரை திட்டி இருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்து இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என் மேலதான் தப்புன்னு சொல்ல அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் உண்மையில எந்த தப்பும் இல்ல, அப்படி நினைச்சு உன்னை நீயே குழப்பிக்காத, கண்டிப்பா அந்த அன்னைக்கு உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் அந்த போலீஸ் நினைச்சிருப்பாரு, அதனாலதான் பில்டிங்ல இருந்து குதிச்சிருப்பாருன்னு சொல்ல நீ எப்படி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம், அவர் இறந்தது எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமான்னு சட்டையை பிடிச்சிட. ஹீரோவால எதுவும் சொல்லவும் முடியாது, அவர் அமைதியா இருக்க. யாரு நீ முதல்ல யாருன்னு கேட்டா அப்பதான் ஹீரோக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெத்தும் இதே கேள்வியை கேட்டிருப்பாங்க. அப்போ ஹீரோக்கு பெருசா எதுவும் புரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப ஜூனியர் இந்த கேள்வியை கேட்ட உடனே ஆமால நான் யாரு, இத்தனை வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன், நான் யாருன்னு கேட்டா சொல்றேன்ட்டு எந்த பதிலும் இல்லைன்னு மனசுலயே நினைச்சிட்டு அழுதுட்டு நான் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அழுக ஜூனியர் அங்கிருந்து போயிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே இவருக்கு வர வேண்டிய மெமரி பவர் இவரை நோக்கி வருது. ஆனா எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு இது முடிஞ்சா போதும், எனக்கு எந்த மெமரியும் வேணான்னு ஸ்டெப்ஸ்ல பயங்கரமா ஓட கால் தடுக்கி ஸ்டெப்ஸ்ல உருண்டு போய் விழுந்துடுறாரு. தலையெல்லாம் ரத்தம், பார்த்தா அவர் இறந்தே போயிட்டாரு. மறுபடியும் நரகத்துல கண்மொழிக்க டெத்தும் துப்பாக்கி எடுத்து ஹீரோ நெத்தியில வைக்க சீக்கிரம் சுட்டு என்ன கொன்று, அப்பதான் சீக்கிரம் செத்து இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு ஹீரோ சொன்னா, மறந்துட்டியா இது எல்லாம் முடிஞ்சா நீ நரகத்துக்கு போகணும், அது இதை விட பல மடங்கு கொடூரமா இருக்கும் அப்படின்னு டப்புன்னு சுட்டுட. இப்ப ஹீரோ ஒரு வீதியில கண் முடிக்கிறாரு. கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி தான் தெரியுது. அப்ப கரெக்டா அந்த மெமரி பவர் இவருக்குள்ள போக ஹீரோ எப்படியெல்லாம் வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை தான் இவர் வாழ்றாரு. ஒரு நீட்டான வேலை, ஒரு நல்ல குடும்பம், குழந்தை அப்படின்னு சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா சடனா ஒரு நாள் இவரை வேலையில இருந்து எடுத்துட அந்த வருத்தம் போதாதுன்னு இவரோட வைஃப் இவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துடுறாங்க. எல்லாமே தன்னை விட்டு போன விரக்தியில இறந்து போயிடலாம் அப்படின்னு ஹீரோ எப்படி ஃபீல் பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு வழியை தான் இவரும் ஃபீல் பண்ணிருக்காரு. அப்படி இவரை பத்தின மெமரி காட்டிட்டு இருக்கும் போதே சைட் பை சைடா இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூக்காக ஹீரோயின் கிட்ட போன்ல பேசிட்டே போயிருப்பாங்க இல்லையா, அந்த சீனை நமக்கு அங்கங்க காட்ட இப்போ மெமரி எல்லாம் ஹீரோக்கு தெரிஞ்ச மேல் மறுபடியும் ஒரு பெரிய முடிவை நான் எடுக்கணுமா அப்படின்னு இப்ப யார் உடம்புல இருக்காரோ அவருக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ பேச கட் பண்ணா நம்ம ஹீரோ ஆரம்பத்துல இன்டர்வியூ போயிட்டு இருந்த அந்த விஷுவலை காட்டுறாங்க. ஆரம்பத்துல நடந்த எல்லாமே மறுபடியும் நடக்குது. ஹீரோ போகும்போது ஒருத்தன் ஓடி வருவான், கார் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்பதான் இப்ப நம்ம ஹீரோ யார் உடம்புக்குள்ள இருக்காரோ அவன் தான் ஆரம்பத்துல ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோ முன்னாடி விழுந்திருப்பான். ஆரம்பத்துல நடந்த மாதிரி எல்லாமே அதே மாதிரி நடந்துட்டு இருக்க. சிஇஓ கூட கார்ல இருந்து இறங்கி வந்து கீழே கிடக்குறவன அப்படியே உத்து பாத்துட்டு இருக்கான். அப்போ டெத் அந்த இடத்துக்கு வந்து சிஇஓக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்க. அது அங்க சுத்தி இருக்கிற யாருக்குமே தெரியல. ஆனா கீழே சாக கிடக்குற நம்ம ஹீரோக்கு மட்டும் தெரியுது. டெத்தை பார்த்து என்னை எப்படியாவது காப்பாத்து, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஒரு பார்வை பார்க்க அவன் இப்படி பார்த்த பார்வை தான் ஃபியூச்சர்ல சிஇஓவை ஒரு சைக்கோவா மாத்திருக்கும். ஏன்னா சைக்கோ கில்லரா இருந்த ஹீரோவை கொலை பண்ணும்போது சிஇஓ ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான், ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட் நான் பண்ணிட்டேன், அப்படி சாக கிடந்த அவன் என்ன பார்த்த பார்வையே என்ன கடவுள் மாதிரி ஃபீல் பண்ண வச்சது. அப்ப இருந்துதான் அந்த ஃபீல் எனக்கு பிடிச்சு போய் ஒவ்வொருத்தனையும் கொலை பண்ண ஆரம்பிச்சேங்கிறத சொல்லியிருப்பான். இப்ப ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குற ஹீரோ ஆரம்பத்துல நடந்த மாதிரியே இப்பவும் இறந்து போயிட மறுபடியும் நரகவாசலுக்கு வராரு. அப்ப ஹீரோவை பார்த்து டெத் மனுஷங்க கையில அவங்க பண்ண தப்ப திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் கையிலேயே வச்சிருக்கிற வாய்ப்பு அவங்க கண்ணுக்கு தெரியாது, திரும்ப அதே தப்பதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ எப்படியும் நான் நரகத்துக்கு போவேன் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு வாழ்க்கை தானே, என்னை எந்த உடம்புக்குள்ள போட்டாலும் நான் செத்து போய் மறுபடியும் இங்க வந்துருவேன், அதுக்கப்புறம் நான் நரகத்துக்கே போய்க்கிறேன், லேட் பண்ணாம சீக்கிரம் நான் ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட டெத் சிரிச்சுட்டே நீ சொல்ற மாதிரி நடக்கும்னு எனக்கு தோணலையே அப்படின்னு டப்புன்னு சுட்டுட. ஹீரோ இப்போ ஒரு வீட்டுக்குள்ள கண்மொழிக்கிறாரு. சுத்தி முத்தி பார்த்தா அங்க ஒரு சில போட்டோ ஃப்ரேம்ல ஹீரோ இருக்காரு. ஓ டெத் கடைசியா நம்ம ஹீரோட உடம்புலயே ஹீரோ அனுப்பியிருக்காங்க போலன்னு நாம நினைக்கும் போதுதான் டைரக்டர் நமக்கு வேற லெவல்ல ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோ இப்ப வந்திருக்கிற உடம்பு ஹீரோ இல்ல, அதுக்கு மாறா ஹீரோவோட அம்மா அம்மா அப்படின்னு ஹீரோ சொல்ல அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய்.